Global Talk. குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சென்ற மணித்தியாலங்களுக்குள் மத்திய கிழக்கில் தற்போது என்னெல்லாம் நடந்து வருகிறது என்பது சம்பந்தமாக சுருக்கமாக எடுத்து பார்ப்போம். இந்த வகையிலே நீண்ட நாளைக்கு பிறகு இன்று யமன் ஹூதிகளின் குரலான மேஜர் ஜெனரல் யஹ்யா சாரி அவர்கள் தனது உத்தியோகபூர்வ செய்தித்தளத்தில் மீண்டும் பரபரப்பான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும் ويثبت أقدامكم صدق الله العظيم انتصارا لمظلومية الشعب الفلسطيني ومجاهديه وردا على العدوان الأمريكي البريطاني على بلدنا. نفذت القوات المسلحة اليمنية عمليتين عسكريتين في البحر الأحمر وخليج عدن. العملية الأولى استهدفت سفينة سونيون النفطية التابعة لشركة تتعامل مع அதாவது இன்று 27ஆம் தேதி இஸ்ரேலுக்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல்களை செங்கடலுக்குள் மூழ்கடித்து விட்டதாக யஹ்யா சாரி தனது உத்தியோகபூர்வ செய்தித்தளத்தில் இன்று உலக மக்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளார். ஈரானை அமெரிக்கா தாக்குவதற்கு முன்னால் ஹூதிகள் தங்களுடைய தாக்குதலை மறுபடியும் ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்புடைய காசா அமைதி திட்டத்தின் போது அந்த அமைதி திட்டத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஒருதலை பட்சமாக தங்களுடைய செங்கடல் முற்றுகையை நீக்கி மிகவும் அமைதி காத்த நிலையில் சில காலம் இருந்தார்கள். அதனால ஹூதிகள் சம்பந்தமான எந்த ஒரு செய்திகளும் பெரிதாக வருவது கிடையாது. ஹூதிகள் கைப்பற்றியுள்ள பகுதிகளை தவிர ஏனைய பகுதிகளை சவுதி அரேபியா கைப்பற்றிய போது கூட ஹூதிகளோ எந்தவித சலனமின்றி அனைத்தையும் அவதானித்தபடி அமைதியாக இருந்தார்கள். செங்கடலிலோ அல்லது அரபிக்கடலிலோ செல்லும் எந்த கப்பல்களுக்கும் பேசப்படக்கூடிய அளவு இவர்கள் எந்தவித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் மறுபடியும் தற்போது வழமையான வேலையை நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வகையிலே சென்ற 2 நாட்களுக்கு முன் ஹூதிகள் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். அது என்ன எச்சரிக்கை என்றால், நீங்கள் அதாவது அமெரிக்கா ஈரானை தாக்கினால் ஹூதிகள் அமெரிக்காவுடைய கப்பல்களையும் அமெரிக்கா நிலை கொண்டுள்ள இடங்களையும் தாக்குவதோடு இஸ்ரேலை மறுபடி மிக கடுமையாக தாக்குவோம் என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடைசியாக இஸ்ரேலோடு எந்த இடத்தில் முடித்துக் கொண்டார்கள் என்றால், இஸ்ரேல் வான்வெளியாக யமனுக்குள் நுழைந்து பொதுமக்கள் இருக்கும் இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்திய போது இவற்றுக்கு பதிலடியாக ஹூதிகள் என்றும் இல்லாத வகையில், அதாவது ஹமாஸோ ஹிஸ்புல்லாக்களோ இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தாத ஒரு போர் யுக்தியை ஹூதிகள் கையில் எடுத்தார்கள். அதாவது ஹமாஸோ அல்லது ஹிஸ்புல்லாக்களோ இஸ்ரேலுடைய பொதுமக்களை தாக்குவது கிடையாது. ஆனால் இஸ்ரேல் என்ன செய்து, ஹமாஸ் இருக்கின்றான் என்று சொல்லி காசாவுக்குள் பொதுமக்களை தான் கொலை செய்து வருகிறான். ஆனால் எமது மார்க்க வரையறைகளில் பொதுமக்களை கொலை செய்ய முடியாது. இது இறைவனுடையதும் நபிகளாருடையதும் கண்டிப்பான வேண்டுகோள், அதாவது சட்டம். ஆகவே இந்த கேவலமாக இஸ்ரேல் செய்து வருகின்ற, அதாவது பொதுமக்களை கொலை செய்கிற வேலைகளை தற்செயலாக நடந்ததை தவிர இலக்காக கொண்டு ஹமாஸ் அல்லது ஹிஸ்புல்லாக்கள் இதனை பொதுமக்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை. தற்செயலாக அங்கு நடந்துள்ளது. ஆனால் அது திட்டமிட்ட தாக்குதல் அல்ல. ஏன், ஈரான் கூட இந்த விஷயம் செய்யவில்லை. 13 நாள் யுத்தம் நடந்தது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். அப்போது கூட ஈரான் ஒரு இடத்தை, அதாவது இஸ்ரேலுடைய ஒரு இடத்தை தாக்குதல் செய்வதற்கு முன்னதாக அந்த தாக்குதல் நடத்தப்படும் இடத்தை 15-20 நிமிடங்களுக்கு பிறகுதான் தாக்குதலை ஈரான் செய்துள்ளார்கள். அந்த அளவு பொதுமக்கள் விஷயத்தில் ஈரானும் அதே மார்க்க வரையறையை பேணி வந்தது. ஆனால் ஹூதிகளோ இறுதியாக இந்த இஸ்ரேலோடு நடந்த தாக்குதலில் இஸ்ரேல் போய் காசாவில் குண்டு வீசுவது போல யமனில் போய் பொதுமக்கள் இருக்கும் பகுதிகளில் குண்டு வீசிய போது பதிலுக்கு பதிலாக ஹூதிகள் இஸ்ரேலில் மக்கள் வாழ்ற பகுதிகள் மீது, குடியிருப்புகள் மீது மிகப்பெரிய சாரமாரி தாக்குதலை மேற்கொண்டார்கள். இந்த ஒரு சில தாக்குதலில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இறந்திருக்க வேண்டும், காயப்பட்டிருக்க வேண்டும் என்று ஊடகங்கள் தெரிவித்தது. அந்த செய்தியை முழுமையாக பொத்தி வைத்தது இஸ்ரேல். இந்த தாக்குதல் நடந்த வேளை அந்த அளவு, அதாவது மிக தொகையான ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்து சென்றதை பொதுமக்கள் அங்கு ரகசியமாக வீடியோ செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர். அதாவது அந்த பதிவுகளில் எழுதப்பட்டிருந்தது, மிக தொகையான பொதுமக்கள் காயமடைந்து ஹூதிகளால் உயிரிழந்து விட்டார்கள், இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தோல்வியடைந்து விட்டது என்று இஸ்ரேலிய பொதுமக்கள் சமூக ஊடகங்களில் எழுதியிருந்ததை நான் அப்போதே அதனை எனது செய்திகளில் பதிவிட்டிருந்தேன். அந்த அளவு மிகப்பெரிய தாக்குதல் பொதுமக்கள் மீது இந்த ஹூதிகள் செய்தார்கள். அதன் பின்னர் இந்த இஸ்ரேல் ஹூதிகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்துவதை நிறுத்தியது. அதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புடைய 21 அம்ச அமைதி திட்டம் காசாவில் அமுலான போது ஹூதிகளும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இப்போது மறுபடியும் ஹூதிகள் கிளர்ந்தெழுந்து விட்டார்கள். ஏற்கனவே அறிவித்தபடி ஈரானை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்காவுக்கு மிக
தைரியமாக வாங்கடா அடிச்சு கொள்வோம் என்பது போல இஸ்ரேலுடைய 2 எண்ணெய் கப்பல்கள் மீது இன்று நாங்கள் மறுபடியும் உத்தியோகபூர்வமாக தாக்குதல் நடத்திவிட்டோம், 2 கப்பல்களும் தற்போது மூழ்கி கொண்டிருக்கின்றது என்று யஹ்யா சாரி உத்தியோகபூர்வமாக ஊடகத்துக்கு அறிவித்து விட்டார். இந்த வகையில ஜெனரல் யஹ்யா சாரி என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், காசாவுல அமைதி திட்டம் இருந்தும் இன்னும் மக்கள் பசி பட்டினி கொடுமைகளில் உள்ளனர். ஆகவே பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பு செய்த இஸ்ரேலியர்கள் இருக்கும் துறைமுகத்துக்கு, அதாவது சொல்றார் பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்று பெயர் விடப்பட்டுள்ளது, அதைத்தான் இவர் கைப்பற்றப்பட்டுள்ள பாலஸ்தீன பகுதிக்கு அப்படின்னு தான் இந்த பேச்சு உரை காணப்படுவது. ஆகவே இந்த இப்போது இருக்கும் இஸ்ரேல் பகுதிக்கு சுனியோன் என்ற இஸ்ரேலுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் சென்று கொண்டிருந்தது. நாங்கள் துல்லியமான தாக்குதலுக்கு உள்ளாக்கி அந்த கப்பலில் மிகப்பெரிய துளையை ஏற்படுத்தினோம். தற்போது அந்த கப்பல் செங்கடலுக்குள் மூழ்கி கொண்டிருக்கும் நிலையில் உள்ளது என்று குறிப்பிட்டுவிட்டு மேலும் குறிப்பிடுகிறார், இஸ்ரேலுடன் தொடர்புடைய நிறுவனத்துக்கு சொந்தமான SW நார்த்விண்ட் என்ற கப்பலும் எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இதே இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு சென்றது. அது எங்களது நாட்டுக்கருகில் ஏடன் வளைகுடா ஊடாக பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த கப்பல் மீதும் நேரடியாக துல்லியமான தாக்குதலை நடத்தினோம். இப்போது அந்த கப்பலும் கடலுக்குள் மூழ்க ஆரம்பித்து விட்டது. இந்த நடவடிக்கைகள், அதாவது இந்த 2 நடவடிக்கைகளும் யமன் கடற்படை மற்றும் ட்ரோன் படைகளும் ஏவுகணை படைகளும் இணைந்து செயல்பட்ட இந்த 2 கப்பல்களையும் நொறுக்கியதாக இந்த ஊடக அறிக்கையில் யஹ்யா சாரி குறிப்பிடுகின்றார். இந்த வகையில் இந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் இதற்கு பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டது என்றும் இவர் குறிப்பிடுகின்றார். இறுதியாக அவர் குறிப்பிடுகின்றார், இந்த நடவடிக்கைகள் இனி காசா பகுதி மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அங்கு விதிக்கப்பட்டுள்ள முற்றுகை நீக்கப்பட்டு மக்கள் சுதந்திரமாக இனி எப்போது வாழ்வதற்கு ஆரம்பிக்கின்றார்களோ அப்போதே நாம் இனி தாக்குதலை நிறுத்துவோம் என்று தனது பேச்சை ஆணித்தரமாக கூறி செல்கின்றார். இந்த வகையிலே இந்த தாக்குதலால் தற்போது இஸ்ரேலில் மிகப்பெரிய பதட்டம் நிலவுவதாகவும் இஸ்ரேலை நோக்கி மறுபடியும் ஹூதிகளுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வருமா என்று மக்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பதட்டம் இருந்து கொண்டிருக்கின்ற வேளை அமெரிக்கா ஈரான் மீது சற்று ஒரு தாக்குதலை ஆரம்பித்து விட்டாலோ முதல் அடி அமெரிக்காவுக்கு விழுமோ தெரியல, இஸ்ரேலுக்கு அடி விழும். அது ஒன்று ஹூதிகள் செய்வார்கள், அடுத்தது ஈரான் செய்யும். இதுதான் இப்போது ஈரானுடைய ஹூதிகளுடைய நிலைப்பாடுகள் என்று ஹூதிகள் தரப்பிலிருந்தும் ஈரான் தரப்பிலிருந்தும் வரும் செய்திகள் குறிப்பிடுகிறது. ஆகவே இஸ்ரேல் இப்போது மிகப்பெரிய பதட்டமான நிலையிலே உள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு தற்போது அமெரிக்க ஜனாதிபதி ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளார். அதாவது, நாங்கள் ஈரானோடு பேச விரும்புகிறோம் என்று எடுத்த எடுவைகள் குறைந்து இப்போது பேச்சுவார்த்தைக்கு வர விரும்புகிறோம் என்று அவர் இன்று பேசியது அனைத்து ஊடகங்களிலும் ஒரு நகைப்புக்குரியதாக இருந்தது. இந்த அடிக்க போற என்று சொல்லி பெரும் பலத்தோடு ஈரானை சுற்றி நிற்கும் இந்த அமெரிக்க படை இப்போது பேச்சுவார்த்தைக்கு விரும்புவதாக குறிப்பிடுகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஈரானை தாக்கப் போவதாக அமெரிக்கா கப்பல்களை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பி கொண்டிருக்கும் வேளையில் ஈரான் ஒருதலை பட்சமாக வாங்க நாங்கள் நேரடியாக 2 பேரும் பேசுவோம், அதாவது அமெரிக்காவும் ஈரானும் பேசுவோம் என்று ஈரான் தன்னுடைய கொள்கையை விட்டுவிட்டு, அதாவது ஈரான் கூறியிருந்தது என்றுமே இந்த அமெரிக்காவோடு நேரா பேச மாட்டோம். காரணம் என்னென்று சொன்னா அவங்க நேர்மையானவர்களே கிடையாது. ஆகவே நாங்கள் எந்த பேச்சுவார்த்தை செய்வதென்றாலும் 3வது தரப்பை மத்தியஸ்தமாக வைத்துத்தான் பேசுவோம் என்று தான் ஈரான் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்காக சகல ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கும் போது ஈரானின் வெளியுறவு அமைச்சர் தனது அனைத்து நிலைப்பாடுகளையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ஈரான் அமெரிக்காவோடு நேரடியாக பேசுவதற்கு தயாராக உள்ளது என்று அறிவித்தார். அதற்கு இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய உத்தியோகபூர்வ விமானத்தில், அதாவது ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது ஊடகங்களுக்கு இவ்வாறு பேட்டி வழங்குகின்றார். நாங்கள் ஈரானோடு பேசுவதற்கு ரெடி, சிலபோது அதற்கு முன்னால் தாக்குதலும் நடத்துவோம் அல்லது நடத்தக்கூடும் என்றும் அவர் பேசினார். இது எப்படிப்பட்ட ஒரு பேச்சு என்று சொன்னா, நான் உனக்கு ஒருத்தர் அடிச்சு போட்டு தான் சமாதானம் கதைக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அதோடு ஈரான் முடிவெடுத்தது, இனி 2இல் 1 என்று முடிவெடுத்தார்கள். சகல ஏற்பாடுகளையும் தற்போது ஈரான் செய்து விட்டார்கள். அடிக்கிறது தான் அழிக்கிறது தான், ஒன்று அழிந்து போவோம் அல்லது அழித்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈரான் அரசாங்கமும் ஆயத்துல்லா கொமைனியுடைய IRGCயும் உறுதி பூண்டு நின்றது. இப்போது இந்த ஹூதிகளுடைய தாக்குதலுக்கு பின்னால் அமெரிக்கா சமாதானம் பேச விரும்புவதாகவும் சற்று முன்னர் கூட சகோதரர்களை நான் இலங்கையுடைய நம்பகரமான செய்தி பக்கத்தில் பார்த்தேன். அதாவது ஜஃப்னா முஸ்லிம் என்று நினைக்கின்றேன், அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, டொனால்ட் ட்ரம்ப்
ஈரானிடம் இவ்வாறு வேண்டிக் கொள்கிறாராம். அதாவது நாங்கள் ஈரானை தாக்குவோம், அதற்கு பதிலாக ஈரான் கடுமையாக பதிலளிக்க கூடாது, வாங்க 2 பேரும் மெதுவா தடவி சின்ன சண்டையோட போயிருவோம். அதாவது இதுக்கு முன்னால் நாங்க நதான்ஸ் மீது குண்டு வீசணும் தானே, அது போல இப்ப நாங்க உங்களை ஒரு அடி அடிப்போம், நீங்க ஒரு அடி வாங்கி போட்டு சின்னதா எங்களுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுறணும், நாங்க மெதுவா கப்பல் எடுத்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது ஏதோ நடந்து கொண்டிருப்பது போல தெரிகிறது. ஏன்னு சொன்னா நாங்க வந்துட்டோம் அடிக்கிறதுக்கு, இதுக்கு பிறகு திரும்பி போனா உலகம் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்குதோ இல்லையா, அமெரிக்க மக்கள் என்ன நினைப்பாங்க. ஆகவே இந்த இடத்துல ஒரு நாடகத்தை நடத்திவிட்டு தப்பி போயிருவோம், ஈரான் தற்போது நிற்கும் வெறியில அமெரிக்காவே அழியும் என்பது தற்போது அமெரிக்காவுக்கு தெரிந்துவிட்டது. ஆகவே இப்படியான ஒரு பேச்சுவார்த்தைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சகோதரர்களே. இந்த செய்தி உண்மையாக இருக்க வேண்டும். என்று சொன்னா சென்ற முறையும் இந்த உத்தியோகபூர்வம் இல்லாத ஒரு செய்தியில வாசித்தேன். அதாவது அமெரிக்கா ஈரான் மீது குண்டு வீசும் போது, அதாவது நதான்ஸ் அந்த முக்கியமான சில அணு நிலையங்கள் மீது குண்டு வீசும் போது ஏற்கனவே முன்கூட்டி அறிவித்து விட்டு தான் வீசியதாகவும், பின்னர் ஈரான் நாங்க இப்போது கத்தார்ல இருக்கின்ற அமெரிக்காவுடைய விமான தளமான அல் உதைத் விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவோம், தாக்குதல் நடத்துவதற்கு முன்னால் கத்தார் அரசாங்கத்துக்கும் அமெரிக்க படைகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. பிறகு அந்த அல் உதைத் விமான தளத்தில் உள்ள முக்கியமான ராணுவ தளபாடங்களை எடுத்துக்கொண்டு அமெரிக்க ராணுவம் வெளியேறி கத்தாருடைய வேறொரு பிரதேசத்தில் போய் நின்று கொண்டது. அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறி கத்தாருடைய கடற்கரை ஓரங்களில் நிற்பதற்காக கத்தார் அரசாங்கம் அனைத்தையும் செய்து கொடுத்தது என்றும், ஆகவே இங்கு ஒரு நாடகம் ஒன்று இடம்பெற்றுள்ளது என்று உத்தியோகபூர்வமற்ற செய்தி குறிப்பிட்டது. அதற்கு பிறகு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த 2 வார போர் முடிவுக்கு வந்தது. ஆகவே இது உத்தியோகபூர்வமற்ற செய்தி என்றாலும் ஏதோ ஒன்று முன்கூட்டியே பேச்சுவார்த்தை அல்லது ஒரு திட்டமிடலோடு தான் இந்த விஷயம் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று நமக்கு ஏதோ புரிகிறது. அதுபோல இப்போதும் அமெரிக்கா வந்துட்டானுங்க, வந்து திரும்பிட்டு போகலாது, வந்ததுக்காக சாடையா அடிக்கிறோம், கொஞ்சம் தாங்கி கிடுப்பா அப்படின்னு செய்ய போறாங்களோ தெரியல. அதனால இப்படி ஒரு செய்தியும் தற்போது வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி வருவது, ஹிஸ்புல்லாவுடைய 2வது நிலை கமாண்டர் குறிப்பிடுகிறார், ஈரான் மீது அமெரிக்கா கை வைத்தால் இந்த மத்திய கிழக்கை பற்றி எரியும் என்று ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்ததாகவும் செய்திகள் வெளிவருகிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நேற்று பதிவிட்டிருந்தேன், நேற்றைய முந்தைய தினம் பதிவிட்டிருந்தேன், லெபனானிய ஹிஸ்புல்லாக்களுக்கு வெற்றிகரமாக அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஈரான் கையளித்து விட்ட செய்தியும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இந்த வகையிலே சகோதரர்களை தற்போது உள்ள அனைத்து சூழ்நிலைகளையும் தகவல்களையும் கேட்கும் போது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு மிக குறைவாகவே உள்ளது. ஒன்று, தற்போது அமெரிக்காவில் மிகப்பெரிய பனி பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 700 மில்லியன் மக்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறி ஐரோப்பிய நாடுகளுக்கு தற்காலிகமாக சென்று கொண்டிருப்பதாக பரவலான செய்திகள் வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவோட வாஷிங்டன் உட்பட பல நகரங்கள் பனிப்பொழிவினால் மூடப்பட்டு விட்டது. அங்கு விமானங்களை இயக்க முடியாது, மின்சாரத்தை வழங்க முடியாது, அன்றாட போக்குவரத்து உட்கட்டமைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு அடைந்த நிலையில் மக்கள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் இப்போது இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரானோடு போர் தொடுப்பாரா அல்லது சொந்த நாட்டை பார்ப்பாரா? இது தற்போது அமெரிக்கா மக்களிடையே பெரும் எதிர்ப்பை சம்பாதித்து விட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவின் பல நகரங்களில் மக்கள் எழுச்சி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். இது மாத்திரம் இல்லாமல் இந்த டொனால்ட் ட்ரம்ப் உலகின் பல நாடுகளோடு பகையை வளர்த்துக் கொண்டார். குறிப்பாக அமெரிக்காவோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட நேட்டோ நாடுகளோடு கூட பகையை உருவாக்கி விட்டார். அதாவது நேட்டோ நாடுகளுக்கு அறிவிக்கின்றார், இதற்கு பிறகு உங்க நாட்டில் யுத்தம் ஏற்பட்டால் நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். என்ன பொறுப்பு? ஆயுத செலவு நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். எங்க நாட்டில் யுத்தம் ஏற்பட்டா நாங்க பொறுப்பெடுக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நேட்டோ நாடுகளுக்கு இவர் பங்கு போட்டதால, என்னடாப்பா உங்களை நம்பித்தானே நாங்க நேட்டோக்கு வந்தோம், நாங்க அமெரிக்காவை நம்பித்தானே வந்தோம், எங்க நாட்டை யாராவது தாக்குனா அமெரிக்கா அவங்களோட செலவுல வந்து எங்க நாட்டை காப்பாற்றுவாங்க அப்படித்தானே நாங்க நினைச்சோம். ஆனால் இப்போது இந்த அமெரிக்கா அதை தலைக்குப்பராக மாற்றிவிட்டது என்ற மிகப்பெரிய அதிருப்தியை இந்த நேட்டோ நாடுகளிடம் உருவாகிவிட்டது. ஆகவே இந்த நேட்டோ நாடுகள் ஒருபோதும் அமெரிக்காவுக்கு உதவி செய்ய வரப்போவது கிடையாது. ஈரானோடு யுத்தம் ஆரம்பிக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிற்க தனித்து ஈரான் நிற்கும். மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம், இந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் அமைதியாக இந்த யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கும். வெளிப்படையாக அமெரிக்காவோடு பக்கம் நிற்பது போல தென்பட்டாலும் ஈரான் நல்ல சாத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இந்த ஐரோப்பா நேட்டோ நாடுகள் விரும்புகிறது. அந்த அளவு இந்த டொனால்ட் ட்ரம்போடு இந்த நேட்டோ ஐரோப்பிய நாடுகள் முரண்பட்டு நிற்கின்றது. குறிப்பாக இந்த கிரீன்லாந்து விடயம், அமைதியாக இந்த கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்க போறேன் சொல்லி படாத பாடுபடுத்தி வருகின்றார் இந்த டொனால்ட் ட்ரம்ப். ஆகவே சுற்றுவட்டம் முழுதாக இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பது அனைத்து தகவல்களையும் ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது புரிய கிடைக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் கடந்து இதற்கு பிறகும் ஈரானோடு யுத்தம் செய்வதற்காக இந்த அமெரிக்கா செல்லுமானால் உலகில் இவரை விட முட்டாளான ஒரு அமெரிக்க தலைவர் இருக்க முடியாது என்பதே யதார்த்தமாகும். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த நல்லதொரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.